ஸோ ஆஃபீஸ் டைம் ப்ரோவோட மொபைல் அப்ளிகேஷனோட செட்டப்ஸ் அண்ட் அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கவர் ஆகுது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ண உடனே லாங்குவேஜ் சூஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது டிஃபால்ட்டாக இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், இல்லை உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் யூசர் நேம். ஸோ யூசர் நேம் அப்படிங்கிறது தான் உங்களோட மொபைல் நம்பர். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா அப்ரூவல் கேட்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து உங்களோட அட்மின் சைட்லேருந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களால் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுற பேஜுக்கு போக முடியும். ஸோ இங்கே வந்து உங்களோட பாஸ்வேர்ட். ஸோ ஒன்ஸ் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணதுக்கப்புறம் லாகின் பட்டன் கிளிக் பண்ணணும். ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன் பெர்மிஷன்ஸ்லாம் கேட்குதோ அது எல்லாமே அலோவ் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் உங்களோட டேஷ்போர்ட் பேஜ். ஸோ இந்த டேஷ்போர்ட் பேஜில் தான் உங்களுக்கு இன்னைக்கு லாகின் பண்ண வேண்டிய கோ ஆன் டியூட்டி பட்டன் இருக்கும். ஸோ இந்த கோ ஆன் டியூட்டி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கரண்ட் லொக்கேஷன் ஃபெச் ஆயிரும். ஸோ இதுதான் உங்களோட ஆன் டியூட்டி லொக்கேஷனு. ஸோ கோ ஆன் டியூட்டி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு வந்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ லாகின் பண்ணுறதுக்கு இதில் இருக்க எல்லா பெர்மிஷன்ஸுமே நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களால் லாகின் பண்ண முடியும். ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறம் அகைன் லாக் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கோ ஆஃப் டியூட்டி அப்படிங்கிற பட்டன் உங்களுக்கு வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் லாக் அவுட் பண்ணிக்க முடியும். இன்சைட் த லாகின் அண்ட் லாக் அவுட். ஸோ அந்த டைம் கேல்குலேஷன் பண்ணி உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே ஒரு டைம் கேல்குலேட் ஆகி உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதுதான் உங்களோட லாகின் டைம். அதை வச்சு தான் உங்களோட அட்டண்டன்ஸ், சேலரி இது எல்லாமே கேல்குலேட் ஆகும். ஸோ கீழே உங்களுக்கு வந்து டுடேஸ் டாஸ்க் இருக்கு. ஸோ டுடேஸ் டாஸ்க்ல தான் டோட்டல் நம்பர் ஆஃப் அவைலபிள் டாஸ்க் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் எவ்வளோ வந்து அப்கமிங்ல இருக்கு அண்ட் எவ்வளோ கம்ப்ளீட்டட்ல இருக்கு அண்ட் எவ்வளோ இன் ப்ரோக்ரஸ்ல இருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இங்கே தான் இருக்கும். தென் மேலே ஜிபிஎஸோட சிக்னல் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஜிபிஎஸோட சிம்பிள் வந்து கிரீன்ல இருக்கும். அது சரியா கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு ரெட்ல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நெட்வொர்க் ஆப்ஷன். உங்களுக்கு நெட்வொர்க் சரியா கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னா கிரீன்ல இருக்கும், ஆரல்ஸ் அதுவும் ரெட்ல இருக்கும். இந்த டாஸ்க் நீங்க எப்படி கம்ப்ளீட் பண்றது அப்படின்னா கம்மிங்ல உங்களுக்கு நம்பர் ஆஃப் டாஸ்க் இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் டாஸ்க் கொடுக்கணும். ஸோ ஒன்ஸ் ஸ்டார்ட் டாஸ்க் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க டாஸ்க்கை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். தென் முடிக்கும் போது எண்ட் டாஸ்க் கொடுக்கணும். ஸோ எண்ட் டாஸ்க் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் அப்லோட் பண்ற ஆப்ஷன் வரும். ஸோ எதர் நீங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்றோம், ஆரல்ஸ் நீங்க ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எதுக்கு அப்படின்னா நீங்கள் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அதோட ப்ரூஃப் தான் இது அப்படிங்கறக்காக. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணி அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அட்மின் ஆர் உங்கள் மேனேஜருக்கு இந்த டாஸ்க் போயிடும். ஸோ அவங்க செக் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு அட்டண்டன்ஸ் இருக்கு. ஸோ டெய்லி நீங்கள் மார்க் பண்ணுற லாகின்ஸ் அண்ட் லாக் அவுட்ஸ் அதுதான் உங்களுக்கு கால்குலேட் ஆக போகுது. ஸோ ஏ அப்படிங்கிறது ஆப்சென்ட் அண்ட் பி அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரெசென்ட் இருக்கும். தென் டபிள்யூ அப்படின்னு போட்டிருக்கிறது உங்களோட வீக் ஆஃப். ஸோ எந்த டே வந்து உங்களோட வீக் ஆஃபாக இருக்கோ அதுதான் உங்களுக்கு டபிள்யூன்னு மார்க்காக இருக்கும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் ப்ரெசென்ட், ஆப்சென்ட், லீவ், வீக் ஆஃப், பார்ஷியலி ப்ரெசென்ட். ஸோ பார்ஷியலி ப்ரெசென்ட்டில் கவுண்ட் 1 அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஸோ அந்த டேயில் உங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஹார்ஸ் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ ஸோ அதை விட கம்மியான ஹார்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே பார்ஷியலி ப்ரெசென்ட் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 9 hours உங்களுக்கு ஷிஃப்ட் அப்படின்னா அதில் 8.5 hours நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலோ ஆர்எல்ஸ் 8 hours 59 minutes நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தா கூட அது பார்ஷியலி ப்ரெசென்ட்டில் தான் உங்களுக்கு கவுண்ட் ஆகும். அண்ட் லேட்டாக நீங்கள் எப்போச்சு லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா லேட் அரைவல்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட் கவர்டு டிஸ்டன்ஸ். ஸோ ஒரு டேல நீங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் உங்களுக்கு இங்க இருக்கும். தென் ஆக்டிவிட்டி லாக்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஆக்டிவிட்டி லாக்ஸ்ல என்ன வரும் அப்படின்னா ஸோ ஒரு நாள்ல அதாவது நீங்க சூஸ் பண்ற ஃபில்டர் ஆப்ஷன் பேஸ் பண்ணி எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கீங்க, தென் எவ்வளோ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, ஒர்க் ஹார்ஸ் எவ்வளோ அண்ட் பிரேக் எவ்வளோ ஹார்ஸ் எடுத்திருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஃபில்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே கேலண்டர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் என்ன டேவோடது நீங்கள் செக் பண்ணுவோம் அந்த டேவோடது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மோர் ஆப்ஷன் இருக்குது. அதில் தான் உங்களோட ப்ரொஃபைல் செட்டப், தென் கேலண்டர் இதெல்லாம் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு கேலண்டர் இருக்குது. ஸோ இந்த கேலண்டரில் எந்த டே நீங்கள் ப்ரெசென்ட் ஆயிருக்கீங்க, ஆப்சென்ட் ஆயிருக்கீங்க, ஆர் உங்களுக்கு அந்த டேல ஏதோ ஒரு டாஸ்க் அசைன் ஆயிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் அந்த டேவை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் அசைன் டாஸ்க் அதில் வந்து ஹை ப்ரியாரிட்டி எவ்வளோ, மீடியம் ப்ரியாரிட்டியில் எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் டாஸ்க் உங்களுக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ். ஸோ இப்போ ஒரு கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த அட்ரஸை நீங்கள் இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஆட் அட்ரஸ் கிளிக் பண்ணிவிட்டு அந்த அட்ரஸ் கிட்ட போய் நீங்கள் நின்றுட்டு ஜஸ்ட் அந்த லொக்கேஷனை பின் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போகும்போது இந்த லொக்கேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்ஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பென்ஸில் நீங்கள் மந்த்லி ஒரு டெய்லி நீங்கள் என்னென்ன எக்ஸ்பென்ஸ்லாம் பண்ணுறீங்களோ ஜஸ்ட் ஆட் எக்ஸ்பென்ஸ் கிளிக் பண்ணி அது என்ன கேட்டகரிங்கிறத சூஸ் பண்ணும். ஸோ இதர் ஃபுட் அலவன்ஸ், ட்ராவல் அலவன்ஸ், பெட்ரோல்ஸ் இந்த மாதிரி மல்டிபிள் கேட்டகரிஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன டைப் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்களோ அதோட டேட்டு, தென் அதில் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அதை என்டர் பண்ணிவிட்டு தென் டிஸ்கிரிப்ஷன், தென் அட்டாச்மெண்ட்டில் நீங்கள் ஏதாவது அந்த
ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டோட பில் காப்பி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். தென் எல்லாம் என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆட் ஆயிரும். ஸோ எண்ட் ஆஃப் த மந்த் உங்களோட அட்மின் வந்து அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு உங்களுக்கு அது கிளைமாக கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எஸ்ஓஎஸ் இருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த எஸ்ஓஎஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களோட அட்மினுக்கு வந்து ஒரு அலாம் மாதிரி போகும். ஸோ தட் தேல் நோ யூஆர் இன் எமர்ஜென்சி சுச்சுவேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து லீவ் இருக்கு. ஸோ ஒரு லீவ் ரெக்வஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் லீவ் பேஜை கிளிக் பண்ணிட்டு ஆட் லீவ். ஸோ ஆட் லீவுக்கு முன்னாடி உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் லீவ்ஸ் அலோகேட்டட் அண்ட் அதில் எவ்வளோ நீங்கள் டேக்கன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். ஸோ ஆட் லீவ் கிளிக் பண்ணி லீவோட டைப், ஸோ இது லாஸ் ஆஃப் பேயா ஆர் கேஷுவல் லீவ், சிக் லீவ், ஸோ இந்த மாதிரி நிறையா கேட்டகரிஸ் இருக்கும். எந்த டேட்டும் எந்த டே எடுக்க போறீங்க, ஸோ டுடே டு நெக்ஸ்ட் டே, இது வந்து ஃபுல் டேவா இல்லை ஹாஃப் டேவா அப்படிங்கிற மாதிரி அது கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தென் லீவோட ரீசன் போட்டுட்டு நீங்கள் அட்டாச்மெண்ட் ஏதாச்சும் ஆட் பண்ணுறீங்கன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த எல்லா டீட்டெயில்ஸும் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களோட லீவ் ரெக்வஸ்ட் வந்து உங்களோட அட்மினுக்கு போகும். அதாவது ஹெச்ஆர் ஆர் மேனேஜர் யார் உங்களோட அட்மினோ அவங்களுக்கு போகும். தென் அவங்க அப்ரூவ் ஆர் ரிஜெக்ட் பண்ணுற ஸ்டேட்டஸ் உங்களுக்கு இங்கே வெளியே விசிபிளாக இருக்கும். லீவ் ரெக்வஸ்ட்னு கீழே ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே தான் அப்ரூவ் ஆயிருக்கா இல்லை ரிஜெக்ட் ஆயிருக்கா, என்ன ரீசன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வரும். தென் கஸ்டமர்ஸ், ஸோ இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமர் பிளேஸுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கணும் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக அப்படின்னா ஆட் கஸ்டமர் கிளிக் பண்ணி இந்த கஸ்டமரோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ மேண்டேட்டரியாக இருக்க இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் அடிஷ்னலாக நிறைய டீட்டெயில்ஸும் இருக்குது, அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைக் கஸ்டமரோட டைப்பு, அவங்களோட இமெயில் அட்ரஸ், கஸ்டமர் நேம், மொபைல் நம்பர், எந்த ஏரியாவில் இருக்காங்க, கம்ப்ளீட் அட்ரஸ். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நேமில் இந்த கஸ்டமர் ஆட் ஆயிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டேஷ்போர்ட் பேஜில் மேலே நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எதுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் டெய்லி ஆட் பண்ணுற எக்ஸ்பென்சஸ் ஆர் லீவ் ரெக்வஸ்ட், ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாமே அப்ரூவ் ஆயிருக்கா இல்லை ரிஜெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு இங்கே வரும். அண்ட் ஆல்சோ அனௌன்ஸ்மெண்ட், உங்களோட அட்மின் சைட்லேருந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்குமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போடுறாங்க, நாளைக்கு லீவு ஆர் எல்ஸ் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள் அட்மின் சைட்லேருந்து உங்களுக்கு பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது இந்த அனௌன்ஸ்மெண்ட் பேஜில் உங்களுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ இந்த ப்ரொஃபைலில் பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களோட நேமு, உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரு, தென் ஷிஃப்ட் இன்ஃபோ இருக்கும். தென் ரிமைண்டர் ஏதாச்சும் ஆட் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு இருக்கும். தென் மேப்ஸ் வந்து உங்களோட விஷயக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் ஏதாச்சும் ஒரு டேட்டா உங்களுக்கு சிங்க் ஆகலை, ஸோ உங்களோட மொபைலில் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அண்ட் அது வந்து அட்மின் பேஜுக்கு சிங்க் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இங்கே சிங்க் டேட்டா கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லா டேட்டாவுமே உங்களோட அட்மினுக்கு சிங்க் ஆயிரும்.